காலையில் இது ஆரம்பித்த உடனே ப்ரேயர் முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தூக்கு போட்டுட்டு ஒரு கையில் ஒரு பெரம்பு கொண்டை எடுத்துட்டு அந்த பெரம்பில் ஒரு கொண்டை மாதிரி இருக்கும், ஒரு இருக்கும், அந்த கையில் அடிச்சுட்டு அப்படியே போவார். போனார்னா இங்கே ஒரு மாரியம்மன் கோயில், அங்கே 4 பசங்க கோயில் குண்டு விளையாடு. இவர் அப்படியே வெளில போய் வருஷம் கட்டி விடும். அத்தனை பசங்களை என்ன பண்ணுவான், கோயில் குண்டை கீழே போட்டுட்டு எல்லாம் ஓடிடுவான். இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வரணும், எல்லாம் பையெல்லாம் வீட்டில் அப்பா அம்மாட்ட ஏமாத்திட்டு பையன் எடுத்துட்டு முட்டல் அங்கே போய் வச்சுட்டு விளையாண்டுருப்பாங்க. அட்டி விழுந்தோடனே அதை எடுத்துட்டு நேரம் என்ன பண்ணுவாங்க, கோயில் குண்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து இந்த இதில் போட்டு டவலில். இன்னொரு இடம் இருக்குது அதே மாதிரி, வன்னியம்மன் கோயில்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு குரூப் விளையாட்டு, அங்கே பம்பரம் விளையாட்டு, பம்பரம் விளையாட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு அட்டி விடும், உடனே பம்பரத்தெல்லாம் விட்டுட்டு ஓடுவாங்க. பம்பரத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நேராக பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்து வீடு எங்கள் வீடு. இந்த பள்ளிக்கூடத்துக்கும் எங்கள் வீட்டுக்கு நடுவில் ஒரு பிளேஸ் இடம் இருக்கு, அதில் கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டுருவாங்க. எனக்கு என்ன வேலை தெரியுமா, ஒவ்வொரு பம்பரமாக எடுத்து விளாண்டு பார்ப்பாங்க. எந்த பம்பரம் நல்ல பம்பரமோ எடுத்து பத்திரமா வச்சுருவாங்க. உடைக்கணும், பிள்ளைகளுக்காக தாத்தா பம்பரம் கொண்டு உடைக்கணும். அவர் 2 உடைக்கணும். இதான் எனக்கு வேலைனால எனக்கு கோயில் கொண்டு விளையாட தெரியாது, எனக்கு பம்பரமும் ஓட்ட தெரியாது. அதான் எங்கள் அப்பா எப்படி தெரியுமா, பம்பரெல்லாம் வாங்கிட்டு வந்து மஞ்சள் பையில போட்டு நிறையா எடுத்து வந்து வச்சிருவாரு. எங்கள் அப்பா கிட்ட போனதுக்கு அப்புறம் நானும் என் தம்பியும் ஒவ்வொரு பம்பரம் விளாண்டு பார்த்து எது நல்லா விளாடுது நல்லா கற்றுதோ அதை வச்சுருவோம். மீதி எல்லாம் அப்படியே பையில போட்டு, ஏன்னா எங்களை விளையாட விடாது சொல்லிடுவாரு. நாங்களும் தெரியாமல் போய் விளையாண்டுட்டு நாங்கள் இதுக்கு போவோம். இங்கே நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ரோடு இங்கே இருக்கு, சிமெண்ட் ரோடு போனால் அங்கே விளாடுவோம். சத்தியநாளில் இருக்கும்போது அடிப்பை போடுவோம், நம்ம வீட்டு பக்கத்துலேயே அடிப்பை போடுவோம். அந்த இடத்துல ரவுண்டை போட்டு எல்லா பசங்களையும் கொடுத்து விளையாடுவோம். பம்பரம் நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பை ஜெயபாலன் ஃபேமிலி. உபயம் 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 மாதிரி இந்த பம்பரத்தை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம். அப்பா சொல்லிட்டு நார்மலாக அப்பாவும் அப்படிதான் போய் பம்பரத்தெல்லாம் எங்கே போனாலும் அடிச்சு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் புதுசாக தான் ஒரு ஹெட் மாஸ்டர் வரணும், இது மாதிரிலாம் போய் செய்யணும். ஏன்னா போய் எங்கே இருந்தாலும் போய் கூப்பிட்டு வருவார் ஸ்கூலுக்கு. ஏன் லீவு அப்படின்னா உடம்பு சரியில்லைன்னா போய் தொட்டு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வந்துருவாரு. அதான் ஒரு மைனஸ். ஏன்னா உடம்பு சரியில்லைனா ஏமாத்திடுவானுங்க. காய்ச்சல் வேணா இங்கே பரிச்சை ஏதாவது இருந்தால் காய்ச்சல் படுத்துக்குவானுங்க. போய் அப்பா கூட்டிகிட்டு வந்து டாக்டர்கிட்ட போய் ஊசியை ஊற்றிட்டு, சில பேர் ஊசி குத்துற போகிறப்ப சொல்லிடுவானுங்க, இல்லை சார் சும்மா அழுதுருவானுங்க. அப்படிலாம் ஏமாற்றி கரெக்டாக கொண்டு வந்துடுவாரு. அதான் சொல்லுவாங்க, முத்துசாமி தாத்தா மாதிரியே இருக்காரு இவரும். அதெல்லாம் நல்லா சரி, அந்த பம்பரம் எடுத்து போய் உடைக்க பார்க்கலாம். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி வந்து பம்பரம் பார்த்தாவே உடைக்கணும்னு கை கொஞ்சம் ஒரு தூத்துருன்னு இருக்கு தாத்தாக்கு. உடைமா பார்க்குறேன்.